இந்த திசு கல்ச்சர் மூலமாக உருவாகக்கூடிய பர்மா தேக்கு எப்படி உருவாக்குறாங்க, அது மூலமாக அவங்க சொல்கிறத பார்த்தா 9 வருஷத்துலேயே நம்ம என்னதான் பேங்க்ல இருந்தோ இல்லை வேற என்னென்ன மரங்கள் வச்சாலுமோ இந்த அளவுக்கு இந்த நம்பர் அளவுக்கு நம்மளால் சம்பாதிக்க முடியுமா அப்படின்றது தெரியல. அவங்க கிட்டேயே நேரடியாக அது எப்படி சாத்தியமாகுது, அது அப்படிப்பட்ட என்ன ரூவா அப்படின்றத அவங்ககிட்டே கேட்டிருக்கு. நான் என்ன முதலீடு ஃபஸ்ட்டு கொடுக்கணும்? ஆரம்பத்தில் என்னோட முதலீடு இவ்வளோ போட்டால் 9 வருஷம் கழிச்சு 75 லட்சம் நான் எடுக்கலாம். நிச்சயமா இது பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு செலவு ஒரு ஏக்கருக்கு 10 அடிக்கு 10 அடி. இந்த இதில் தான் நம்ம வச்சு பண்ணும்போது ஒரு ஏக்கரில் 450 கண்ணுகள் வருங்க. 450 கண்ணுகளுக்கு கண்ணோட காஸ்ட் மட்டும் 1,12,000 ரூபா ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எப்படி இப்போ நேராக இருக்குது, எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கோம். இது மாதிரி நாங்கள் அளவு எடுத்து மார்க் பண்ணி ஆகர்மிசில் குழி எடுத்து குப்பை வேப்ப முன்னாக்கு போட்டு செடியை வச்சு ஒரு ரவுண்டு எடுத்து கொடுக்குற வரைக்கும் ஒரு 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு வேற எனக்கு எந்த செலவுமே வராதா? இப்போ செடிக்கு 27,000 சொல்றீங்க, அது போக நான் தண்ணி பாய்ச்சணும், தண்ணிக்கு ஏதாவது கொடுக்கணும், உரம் போடணும். அப்போ எனக்கு என்ன மொத்தமாக அது பார்த்தீங்கன்னா இதுக்கு சொட்டு நீர் பாசனம் போடணும். இதில் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்குங்க. இது மாதிரி லைன் போட்டிருக்காங்க. இதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஏக்கருக்கு 35,000 ரூபா ஆகுங்க. இதுக்கு மானியம் தர்றாங்க. பட் மரப்பயிருக்கு மானியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நிறைய இடத்துல செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இது இல்லைன்னா கூட நமக்கு ஒரு ஏக்கருக்கு 35,000 ரூபா ஆகுங்க. அது போக உரங்கள் அந்த மாதிரி உரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு 2 டைம்ஸ் கொடுத்தா போதும். நம்ம 2 தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும். அது பார்த்தீங்கன்னா இந்த குப்பைன்னு சொல்லக்கூடிய எரு, மாட்டு சாணம், ஆட்டுப்புழுக்க இதை மக்குனதாக இருக்கணும். ஒரு வருஷம் மக்குனது பவுடர் மாதிரி ஆயிரும். இதை இந்த மரத்தை சுற்றிலும் போட்டுவிட்டாவே போதுங்க. ஐயா, நீங்கள் சொன்னபடி பார்த்தா இப்போ என்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபா இருந்துச்சு அப்படின்னா இந்த டிஷ்யூ தேக்கு மரத்தை நான் வச்சிடலாம். நிச்சயமாக பண்ண முடியும்.